Hi students, so finally வந்து பாத்தீங்கன்னா 10th க்கு வந்து நேத்து சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 செக்ஷனுக்கும் வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா பேரும் எதுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டு காரணத்துக்காண்டி தான் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க. முக்கியமா பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸாவே இருந்திருக்கீங்க. எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்றீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் பற்றி அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க, மாணவர்கள் இந்த வாட்டி எப்படி ஆல் பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எல்லாமே நம்ம டே பை டேயாக டெய்லியும் அப்லோட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றி ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன், பேப்பர் கரெக்ஷன், முக்கியமாக கிரேஸ் மார்க் எல்லாமே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து ஃப்ரீயான பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மறக்காமல் பண்ணியிருக்காமா. முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் லைவ் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. லைவுக்கு நான் ஆல்ரெடி இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இந்த சேனலில் நான் லைவ் வந்து போட மாட்டேன். செகண்டரி சேனல், அதாவது ரித்தீஸ் மீடியான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலில் தான் நான் வந்து லைவ் வந்து வர போகிறேன். அந்த சேனலில் வந்து ஒரு இருக்கிறதுலே கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் வந்து இருக்கும். அதாவது ஒரு 30 சப்ஸ்கிரைபர் எதுனமோ அவ்வளோதான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1K ஆச்சு நம்ம வந்து ரீச் பண்ணலாம். அதனால வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் வந்து லைவ் வந்து வரணும். ஸோ லைவ் நான் போடுறது மூலியமாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஆன்லைனே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். அந்த டைமில் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து லைவ் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்காண்டி நான் வந்து ரித்தீஸ் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக எனக்கு வந்து லைவ் போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். செகண்டரியோட சேனல் நான் லிங்க் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ 10th 11th வந்து எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ 12th வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஆல் பாஸ் போடுறாங்களா, முக்கியமாக கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்குலாம் வந்து எப்படி மார்க் போடுறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாமே இப்போ நம்ம வந்து வரிசையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொதல் வந்து 10th 11th எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். 10th பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்மிங் ஏப்ரல் 13 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 13லேருந்து நமக்கு வந்து ஏப்ரல் 22 வரைக்கும் நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 11th பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 16லேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் வந்து நமக்கு வந்து நடைபெறும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணால் தான் நமக்கு அப்டேட் வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக 12th நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கிலீஷ்க்கு 12th வந்து எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கன்ஃபார்மாக இந்த வாட்டி 12th வந்து இங்கிலீஷ் எல்லா பேரும் வந்து பாஸ் தான். நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக இருந்தனால நிறைய மாணவர்கள் அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா வந்து யோசிச்சு நல்லா எழுதியிருக்காங்க. அதாவது நல்லா ஓன் பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாஃப் வந்து நம்ம சொல்கிறத நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக இருந்தனால மாணவர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா வந்து கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. கன்ஃபார்மாக இந்த வாட்டி இங்கிலீஷில் வந்து 12th வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆக மாட்டாங்க. முக்கியமாக ஆல் பாஸுக்கு இந்த வாட்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இங்கிலீஷுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக பயப்படப்பட தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அதனால பயப்படாதீங்க. சரிங்க ப்ரோ, மற்றபடி வந்து மேத்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பேப்பர் திருத்துறாங்க, அது எல்லாமே ஆல் பாஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 90 மார்க்குக்கு 25 எடுத்தால் தான் வந்து பாஸு. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ 25லாம் எனக்கு வந்து வராது, 20 மார்க் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், கன்ஃபார்மாக 20 மார்க் வந்து வரும், எனக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நீங்கள் வந்து மேபி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, முக்கியமாக நீங்கள் ஃபார்முலா போட்டிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 20க்கு நீங்கள் வந்து மேபி உங்களை ஒரு 5 மார்க் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. கொஸ்டின் பேப்பர் எதுவுமே அட்டென்ட் பண்ணலன்னா கன்ஃபார்மாக கொஞ்சம் மார்க் போடுறதுக்கு கஷ்டம். அதனால் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டீங்க, மேபி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே அதாவது ஆன்சர் எதுவுமே தெரில, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபார்முலா கூட எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் எடுத்துருவீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக இந்த வட்டமும் வந்து ஆல் பாஸு. போன வருஷத்தில் எப்படி வந்து ஆல் பாஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயப்படப்பட தேவையில்லை. மேத்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. கவலைப்படாதீங்க, இன்னும் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து போய்கிட்டு தான் வந்து இருக்குது. இன்னும் ஒரு கன்ஃபார்மாக ஒரு சாலிடாக 3 days வந்து இருக்குது. நான் கன்ஃபார்மாக கூடி சீக்கிரம் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன், என்ன அப்டேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க.